மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை மிதமான மழை பெய்து வருவதால் குழு சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம். ராஜேந்திரன், அங்கு மயிலாடுதுறை பகுதிகளில் எப்படி இருக்கு சூழல், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கையை எடுத்து ஓரளவுக்கு பொதுமக்கள் விழிப்புணர்வு இருந்தனர். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்யும் என வானிலை அறிவித்த நிலையில் அந்த வகையில் இன்று விடியற் காலையில் லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஒரு 7-8 மணி அளவில் மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்மனார் கோயில், மங்கைநல்லூர், சங்கரம்பந்தல், பொறையார், தரங்கம்பாடி, குத்தாலம் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பெய்தது. தற்போது சம்பா தாளடி அறுவடை முடிந்து வயல்களில் உளுந்து பயிரிட்டிருந்த நிலையில் உளுந்து பயிர் ஓரளவுக்கு இப்பொழுது நல்ல நிலையில் வளர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு இந்த மழை ஏற்ற சூழலாக இருக்கிறது. மேலும் கடந்த ஒரு வாரமாக மதியம் 12 மணியிலிருந்து 2-3 மணி வரை நல்ல வெயில் கொளுத்தி இருந்தால் மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் அந்த மதிய நேரத்தில் அவதிப்பட்ட நிலையில் இந்த மழை மிகவும் குளிர்ச்சியாகவும் வரவேற்கத்தக்க சூழலும் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், சீர்காழி பகுதிகளில் மழையினுடைய அளவு எப்படி இருக்கு? சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவும் கடுமையான வெயிலுமே அடித்து வந்த நிலையில் மக்களால் கோடை காலம் என ஆரம்பித்து விட்டது என பேசும் அளவிற்கு வெயில் வாட்டி வைத்து வந்தது. இந்த நிலையில் திடீரென இன்று விடிய காலை முதல் பலத்த காற்று வீசியது. அதன் பிறகு லேசான மழையும் தற்போது கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் பேசிய அந்த கோடை வெயிலானது சற்று குளிர்ந்த சூழல் காணப்படுகிறது. மக்களும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இந்த மழையானது தற்போது கோடை மழை எனவும் மக்களால் கூறப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.